இயற்கை விவசாய மாநாட்டில் பங்கேற்க கோவை வரும் விவசாயிகளின் பாதுகாவலன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறார் கே வசந்தராஜன், கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் பாஜக தலைவர். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வரக்கூடிய எலெக்ஷனில் விஜய் காங்கிரஸோட கூட்டணி வைக்கப்பதான் ஒரு பேச்சு இது வந்துட்டு இருக்க தகவலும் பரவிட்டு இருக்கு. தொடர்ச்சியாகவே விஜய் காங்கிரஸோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தனியார் பிஜேபியோட போனார்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார். காங்கிரஸோட கூட்டணி வச்சார்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஜெயிக்கலாம். ஆனால் கூட்டணி போக மாட்டாங்க. டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும். டிஎம்கே காங்கிரஸ் முன்னால கூட்டணி இருக்காங்க. திடீர்னு இப்போ வந்து விஜயும் காங்கிரஸை சேர போகிறாங்க சொல்கிறாங்க எல்லாருமே. இல்லை, விஜய் வந்து அகேன்ஸ்ட் டிஎம்கே தானே, காங்கிரஸோட போக மாட்டாங்க. காங்கிரஸும் டிஎம்கே ரொம்ப ரொம்ப நாளாக கூட்டணி இருக்காங்க. அதனால் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மியாக தான் இருக்குது வாய்ப்பு. ஒருவேளை விஜயும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தால் இது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்? இல்லை, காங்கிரஸே டிஎம்கே வச்சு தான் தமிழ்நாட்டில். அதனால் விஜய்க்கும் காங்கிரஸும் வந்தால் கூட அந்த அளவுக்கு டிஎம்கே கூட்டணியை வந்து அடிச்சிக்க முடியாது. டிஎம்கே காங்கிரஸ் தான் வந்தால் ஜெயிப்பாங்க. வந்தால் காங்கிரஸுக்கு லாபம், விஜய்க்கு நஷ்டம் தான். விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவர் பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட தான் கூட்டணி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஆளும் திமுகவை பற்றி அவர் பேசுகிறாரு, ஏடிஎம்கேவை பற்றி பெருசாக பேச மாட்டேறாரு, எதிர்கட்சி பற்றியும் பேச மாட்டேறாரு. அட்லீஸ்ட் அவங்க முன்னாடி பண்ணதுனாச்சும் எதுவும் பேசலாம். ஒரே அவங்க டார்கெட்டு டிஎம்கே டேமேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. இப்போ கூட எஸ்ஐஆருக்கு ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அதில் பார்த்திங்கன்னா கூட பெருசாக எஸ்ஐஆர் இப்படி இருக்குது, சிரமமாக இருக்குது, இதை பற்றி நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு அதை பற்றி எதுவும் சொல்லலை. அட்லீஸ்ட் இதை கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றியும் எதுவும் சொல்லலை, எலெக்ஷன் கமிஷனை பற்றியும் எதுவும் சொல்லலை. இதை எப்படி பண்ணலான்ற ஒரு அறிவுரையும் கொடுக்கல அவர். அவங்க மொத்தம் பார்த்திங்கன்னா காங்கிரஸோட ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் மறைமுக கூட்டணியாக பிஜேபி கூட தான் இருக்கார். அப்புறம் இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு மாற்றினது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்க விட்டு பார்க்குறாங்க. இப்போ தமிழிசை ஆகட்டும், அந்த பிஜேபி தலைவருங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய் அப்போ தூக்கி பிடிச்சதும், இப்போ கூட தமிழிசை பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஐஆர் பிரச்சனைக்கு விஜய் இது மாதிரி போராடி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி செல்லமாக அவங்க தட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸோட வாய்ப்பு இல்லை. இப்போ அது ஏன் கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சது. இதனாலையும் அவர் வந்து இது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கலாம். இது லாபம் நஷ்டம்னு சொல்ல முடியாது. காங்கிரஸோட வச்சா பெருசாக ஒன்றும் அவருக்கு இழப்பும் கிடையாது, லாபமும் கிடையாது. காங்கிரஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இளைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுனால காங்கிரஸோட வாக்கு கொஞ்சம் கூடுதலாகும். இதை தான் நான் நினைக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் நீண்ட காலமாக திமுக கூட்டணி இருக்காங்க, ஒரு பெரிய கூட்டணியோடு இருக்காங்களா? ஆமாம் இருக்காங்க, ஆனால் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், எனக்கு திமுகவோட தான் இருக்கிறாங்க, இணக்கமாக இருக்காங்க. அவங்களும் பெருசாக இது பண்ணுறதில்ல சார். அதுக்கு வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லலை. அவர் செல்வ பெருந்தகை ஒரு சும்மா ஒரு இன்ட்டு கொடுத்துருந்தார். அதுக்கு விஜய் தரப்புலேருந்து அவரும் அந்த செகண்டு தரப்பு தலைவருங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் சூசகமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரில. பட் இருந்தாலும் அவங்க ஏற்கனவே அந்த முன்னாடி ஒரு அதில் வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. யாரும் விஜயும் ராகுல் காந்தியும் வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் முன்னாடி இருந்தாங்க, மீட் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் இப்போது சமீபத்தில் அவர் பிஜேபி விமர்சிக்கிறாரு, காங்கிரஸை விமர்சிக்கிறது இல்லை. ஸோ அதனால் ஒரு வேளை இருக்கலாமோ அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு டவுட்டு இருக்குது தான் செய்யுது. பட் அது இப்போ 26 நடக்குமான்னு தெரியாது. மேபி அடுத்த எலெக்ஷனில் வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த எலெக்ஷனில் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து டிஎம்கேக்கு தான் போட்டி, அவங்க ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க டிஎம்கேயில். ஸோ அவங்க இந்த பிட்வீன் 4 மாதம் கேப்பில் உடையுமா அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறி தான். அதனால் கொஞ்சம் டவுட்டு தான், சந்தேகம் தான். ஒருவேளை கூட்டணி வைத்தால் விஜய்க்கு லாபமா இல்லை காங்கிரஸுக்கு லாபமா இல்லை யாருக்கு லாபம் நஷ்டம் இருக்குது? விஜய்க்கு தான் லாபம். ஏன்னு கேளுங்க, காங்கிரஸுக்கு லாபம் என்னென்னா காங்கிரஸுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கானுன்றதுல தெரில. வெளியே வந்து அவங்க இது பண்ணால் தான் தெரியும். ஸோ அதனால் அடிஷ்னல் சப்போர்ட்டிங் தான். அது பெரிய அளவுக்கு வந்து காங்கிரஸுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். டிஎம்கேவில் இருக்கிற அந்த கான்ட்ரிபியூஷன் விஜய் வந்தால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஏன்னா இடம் கிடைக்கும். ஸோ காங்கிரஸுக்கு தான் லாபம். அதுதான். விஜய்க்கு நஷ்டம்னு சொல்ல வராது. எப்படி நஷ்டம் இருக்கும்? அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க, நஷ்டம் கிடையாது. அவங்களுக்கு அடிஷ்னல் லாபம். ஏன்னா நான் அப்போத்துலேருந்து திமுக கட்சி, நான் விஜய் ரசிகர். நான் இப்போ விஜய் ரசிகர்ன்றதுலாம் நான் விஜய் கட்சிக்கு நான் வந்துட்டேன்.
இப்போது காங்கிரஸ்ன்றதுனால நம்ம ஓகே தான், விஜயும் காங்கிரஸும் கட்சி ஒன்றா இருந்தால் ஓகே தான். இப்போ இருக்கிற ஆட்சி வந்து எல்லாருக்கும் தெரியும், மோடி ஆட்சி தெரியும் எப்படி போயிட்டுருக்குன்னு. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா இப்போ நம்ம புதுசாக ஒரு கட்சி வந்து நம்ம நல்லது பண்ணால் எதிர்பார்ப்போம். எல்லாமே இப்போ அதிமுக திமுக சரி எப்படியோ மாற்றி போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக ஒன்று வரதான் நம்ம ஆசைப்படுறோம், சரிங்களா? அது நல்லது தான். இப்போ காங்கிரஸ் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ பிஜேபி வந்து வேறு மாரி போயிட்டுருக்கு. இப்போ காங்கிரஸ் வந்துச்சுன்னா 10-15 வருஷமாக பார்த்துட்ருக்கோம், நஷ்டம் எல்லாமே எப்படி எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து நமக்கு காங்கிரஸும் சப்போஸ் இப்போ திமுக காங்கிரஸ் ஒன்றும் பண்ணலையே, நம்ம கஷ்டம் தான் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ஏதோ நல்லது தானே. காங்கிரஸும் டிவிக்கும் ஒன்றா சேர நல்லது தான், எங்களுக்கு நல்லது தான். ஆமாம். சரி, அப்படி சேர்ந்தா விஜய்க்கு லாபமா? விஜய்க்கு லாபம்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில் சேர்ந்து நல்லது பண்ணலாம்ல, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க என்ன முன்னெச்சரிக்காருன்னு தெரியாது. இப்போ நல்லது பண்ணால் நமக்கு எல்லாமே நல்லது, ஓகே தான். யார் வந்தால் சொல்ல முடியாது. வந்துட்டாங்க, முடிஞ்சிச்சு. அதிமுக வந்துச்சு, திமுக வந்துச்சு, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மாற்றம் இல்லை. நல்லது நடக்க தான் நம்ம ஆசைப்படணும். நல்லது நடந்தால் ஓகே தான். சரி, ஏன்னா ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட அந்த திமுகவும் காங்கிரஸும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு கூட்டணி கட்சியாக இருக்காங்க. அவங்கள டிவிக்கே வந்து கொண்டு வந்துடுமா உங்கள் பக்கம்? அது வந்து அவங்க கிட்ட தான் இருக்குது, அது நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம கருத்து வந்து ஆனால் ஓகே தான். ஏன்னா அவங்க நீங்கள் சொல்கிறது கேட்டு தான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக பார்த்துருக்கோம். ஒன்றா தான் அவங்க வந்து பிரிக்க முடியல. பிரிஞ்சு வந்து ஒன்றா நல்லது பண்ணால் ஓகே தான். ஏன்னா அவங்க கிட்ட தான் இருக்குது, நம்ம எதுவும் பேச முடியாது. காங்கிரஸும் விஜயும் கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு தகவல்கள் பரவிட்டு இருக்கு. அது தவறான தகவல். காங்கிரஸ் ஒரு காலமும் திமுக விட்டு போகாது. சோனியா காந்தி கலைஞர் இருக்கும்போது போட்ட மறைமுகமான ஒப்பந்தம் இது. வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மதவாதத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய அகில இந்திய ரீதிய அளவில் ஒரு சமத்துவமான ஒரு இயக்கம். அதே போல் தமிழர்களுக்காகவும் தமிழர் இனத்துக்காகவும் தமிழருடைய பாரம்பரியத்தையும் ஒரு கட்டி காக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கம். இந்த 2 இயக்கங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்குது, ஒரு கருத்தியல் இருக்குது. அந்த அடிப்படையில் உருவாக்குனது தான் இந்த கூட்டணி. இது ஒரு காலமாக வந்து விஜய் பக்கமோ யார் பக்கமும் காங்கிரஸ் போகாது. ஒருவேளை கூட்டணி வைத்தால் காங்கிரஸுக்கு லாபமா இல்லை விஜய்க்கு லாபமா? ஒரு வேலையும் கிடையாது, 2 வேலையும் கிடையாது, கூட்டணியே கிடையாது. அப்போ ஏன் அதுக்கு நம்ம ஆப்ஷன் கொடுக்கணும்? போகாது. அப்போ விஜய் யாருடன் கூட்டணி வைப்பார் 2026 தேர்தல்? விஜய் ஒரு கட்சின்னு யாரும் மக்களை நினைக்கிறது இல்லையே. அது ஒரு கட்சி, அது என்ன கோட்பாடு இருக்குது, என்ன கொள்கை இருக்குது, அது ஏதாவது ஒரு கண்டென்ட் சொல்லுங்கள். ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கூட சத்தியம் ஆரம்பிக்க போகிறாரு, நவம்பர் 20ஆம் தேதி ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறாரு. ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வரலாறு இருக்குது, ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு புரிதல் இருக்குது, கருத்தியல் இருக்குது. இந்த அடிப்படையில் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி அவரும் உருவாக்குறாரு. அதே போல் இந்த மண்ணில் பிறந்த ஒரு நடிகன், ஒரு உச்சத்தட்ட ஒரு நடிகன் 250-300 கோடி ரூபா சம்பளத்தை வாங்கி தூக்கி போட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. நீ அந்த சம்பளம் வாங்கும்போது யாருக்கு என்ன பண்ண? ஏன் அதை தூக்கி போட்டு வர்றதுக்கான அவசியங்கள் என்ன இருக்குது? நீ ஒரு நல்ல நடிகனாக தான் எல்லாம் பார்த்தாங்க. ஒன்றும் அரசியல்வாதியை இந்த நிமிஷம் வரையும் பார்க்கல. நீ அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கான என்ன உன்கிட்ட புரிதல் இருக்குது? உன்னுடைய கொள்கை சார்ந்த என்ன இயக்கங்கள் நீ ஆரம்பிச்சிருக்க? என்ன இருக்குது? அதான் கொள்கை சொல்லிட்டாரு, திமுகவை எதிர்ப்பது தான் எங்களோட ஒரே கொள்கை, மறைமுகமாக நாங்கள் அதை பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்ன 1000 வருஷம் ஒருத்தன் பிறந்து வந்தாலும் திமுக எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. திமுக வந்து ஒரு நீண்ட நெடிய வந்து ஒரு அனுபவம் சாய்ந்த ஒரு மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், இது போன்ற ஒரு வழித்தொண்டல் வந்து இன்றைக்கி முதல்வர் இருக்கார் ஸ்டாலின். சும்மா ரசிகர்களை வச்சு எம்ஜிஆருக்குள்ள ரசிக்கிறா, ரஜினிக்குள்ள அதை ரசிக்கிறா. நாளைக்கு வடிவேல் ரோட்டில் வந்தால் கூட 100 பேர் வந்து பார்ப்பான், 1000 பேர் வந்து பார்ப்பான். பார்க்குறவங்களாம் வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? நானும் தான் இருக்கிறேன், நான் கூட தான் விஜய் படத்தை நிறைய பார்ப்பேன், நான் ஓட்டு போட்டுருவேண்ணா. கொள்கைன்னு ஒன்று இருக்குல்லங்க, கோட்பாடு ஒன்று இருக்குல்ல, லட்சியம்னு ஒன்று இருக்குல்ல, அதை மீறி தகர்த்துட்டு ஒருத்தன் வந்து பயணம் பண்ண முடியாது. காங்கிரஸும் விஜய் கூட்டணி சேரக்கூடாதுன்றீங்க? ஒரு காலமும் சேராது, சேரவும் மாட்டாங்க. அப்படி ஒரு கொள்கை சார்ந்த கொள்கை இல்லாத இயக்கத்தோட வந்து காங்கிரஸ் போய் சேர அளவுக்கு வந்து ஒரு சாதாரண கட்சி கிடையாது, ஒரு பாரம்பரியமான கட்சி.